அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் எங்க மாமியார் வீட்டுல வந்து என்னை முழுசா ஒதுக்கிட்டாங்க. எல்லாமே நீதான் பண்ண, எல்லாமே எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் அப்படின்னு. இதுக்கு எனக்கும் என்னன்னே தெரியல. நானும் தான் வேதனைப்பட்டிருக்கேன். நானும் தான் என் புருஷனை இழந்து உட்காந்துருக்கேன். ராகுலோட மனைவின்னு எதுலையுமே எனக்கு ஒரு ஆதரவு இல்லாம என்னை ஒதுக்கிட்டாங்க, முழுசா ஒதுக்கிட்டாங்க. சடங்கு கூட பண்ண விடாம என்னை அவங்கள கண்டுல எடுத்துக்கல. என்னைய அந்த அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க. சடங்கு பண்ண கிடையாது, ஆனா பையனோட ப்ரூஃப் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறாங்க. நான் வேணும், என் மருமகன் என் பிள்ளையே இரு காலத்துக்கு என் கூட என் பையனோட சார்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட மாட்டேங்கிறாங்க. வரேன்னு சொன்னா வேண்டான்னு ஒதுக்குறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு இதுக்கு ஏதோ முடிவாது வேணும். ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் வேணும், நகை வேணும், வண்டி வேணும், பையனோட அது வேணும், இது வேணும்னு கேட்கறாங்களே தவிர எனக்கு நான் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வரேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு கருப்பு நான் வந்து நிக்கிறனாலும் வேண்டான்றாங்க. நீ எதுக்கு வர, வேணாம். எங்க மாமனார் நல்ல மனுஷன், அவரே என்னை வர வேணாம்னு சொல்றாரு. எதுக்காக, என்ன காரணம்? என்னை எதுலையுமே காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க. நீங்க 9 லட்சம் பேர் இருக்கீங்க, எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட். ராகுல் பொண்டாட்டி, ராகுல் வைஃப் இவ்வளவு துக்கத்துல இருக்காங்க, அவங்க இடத்துல பார்த்து பேசுங்க. அவங்களுக்கு முடிவு வேணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு என்ன முடிவுன்றதே எனக்கு தெரியும். என் வாழ்க்கையுமே உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா என் புருஷன் விட்டு போயிட்டாரு. போனவர்கிட்ட நான் போய் புலம்பவா முடியும்? அவங்க சடங்கு சம்பிரதாயம் கூட அவங்க முறைப்படி பண்ணாங்களோ தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. என்கிட்ட கேட்டு வேற பக்கம் போய் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இது ஒரு முடிவு வேணும், நீங்க முடிவு சொல்லுங்க.